வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஃபேன்சி பிளவுஸுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி பிளவுஸ் மாடல் தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து எந்த சாரீக்கும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது மேட்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதுனால இது கோல்டு கலர் அப்படின்னால நம்ம கோல்டு கலர் லேஸும் கோல்டு கலர் வச்சு நம்ம டிசைன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டும் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த லேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு மேட்ச் பண்ணி கோல்டு கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லேஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பர் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம் இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு. இப்போ இதில் ஃப்ளவர்ஸ் வந்து பாருங்கள் மேலே இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் வர மாதிரி வச்சுக்கிட்டு பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கோட அகலம் வச்சுருக்கேன். 9 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கோட லென்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, எப்போ போல் வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். அந்த கேப் கிட்ட வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி வந்து நான் தனியாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம். நான் ரைட் சைடில் வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். ரைட் சைடில் லைனிங் கிளாத் வச்சுட்டு அந்த நெக்கோட ஷேப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைடு அளவுக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம திருப்பும் போது வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரிம்மரை வச்சுட்டு உள்ளே இருக்கிற கிளாத் வந்து நம்ம வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே வந்து அதே மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம நெக்குக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு நான் தைக்காமல் வெறும் லைனிங் கிளாத் வச்சு நான் தச்சு திருப்பி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டிப்பாக திக்னஸாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு கேன்வாஸ் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வச்சு நெக்குக்கு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு நெக்கு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் போல். இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டு பாட்டத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத் விட்டுருந்தேன். அந்த கிளாத்தும் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு நம்ம தச்சு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நான் மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாட்டத்தில். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பேப்பர் கேன்வாஸ் எல்லாமே அந்த நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் கிளாத் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன்.
தச்சு எடுத்துக்கிட்டு அந்த கீழே வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த டிசைனு, அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த கோல்டு கலர் கிளாத்தை. நார்மலாக அந்த ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணி அதை பாயிண்ட் பண்ணி நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு கிளாத் மாதிரி எடுத்துகிட்டு அது திக்னஸ்க்காக லைனிங் கிளாத் வச்சுட்டு நான் தச்சு எடுத்திருக்கேன். இப்போ கோல்டு கலரில் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த லேஸ் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி நெக் டிசைன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வளைச்சி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நெக்கெல்லாம் வந்து நீங்கள் தைக்கும்போது வந்து இந்த மாதிரி லேஸ் வந்து ரொம்ப வளைகிற மாதிரி இருக்கிற லேஸாக நீங்கள் வாங்கினீங்களன்னா அது நம்மளுக்கு எந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதை நம்மளுக்கு வளைச்சி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிற லேஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்களன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக கிடைக்காது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லேஸை வளைச்சி தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் வச்சு நான் தச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு லேயர் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளாத் மட்டும் வச்சுட்டு அந்த சென்டரை நம்ம தைச்சா போதும். அதை டிசைன் பண்ணி அதை மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பிகினர்ஸ் கூட தைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும், எப்படி தைக்கிறது அப்படின்ற மெத்தடும் ரொம்ப ஈஸியாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்பவும் போல் வந்து இதை பேக் டாட் வந்து நான் பிடிச்சிடுறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சென்டரில் வந்து நான் பட்டன் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பட்டனுக்கு சென்டரில் வந்து கோல்டு கலர் பீட் வச்சு நான் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சிடலாம். இல்லை நீங்கள் பேட்ச் மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பேட்ச் மாதிரியும் வைக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக அந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனில் வர கோல்டு வச்சுட்டே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸும் கற்றுக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம தச்சுருக்கோம். இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எந்த சாரீக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் கலர் கொடுத்து தைச்சோன்னா வேறு சாரீங்களுக்கு எதுவும் போட முடியாமல் அதே சேம் கலர் சாரீக்கு தான் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வந்து சென்டர் நான் கோல்டு கலர் வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் வந்து நீங்கள் சேம் சாரீக்கு மேட்சாக போடணுன்னாலும் சாரீ கிளாத் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.